தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்த திமுக தேர்தல் அறிக்கை காமெடி இத்தோட முடியல. அதுல ஹைலைட் காமெடியே இலவச லேப்டாப் தருவாங்களா 3G 4G ஃபெசிலிட்டியோட. அவங்க செஞ்ச 2G நம்ம எல்லாம் இன்னும் மறக்கல. அதுக்குள்ள அவங்க 3G 4Gக்கு போயிட்டாங்க. இவங்க நாட்டு மக்களுக்காக திட்டம் போட மாட்டாங்க, அவங்க வீட்டு மக்களுக்காக திட்டம் போடுவாங்க. எப்போ தேர்தல் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு சொல்லி மக்களை ஏமாற்ற கருணாநிதிக்கு நீங்க தான் புரிய வைக்கணும், இதுதான் கருணாநிதிக்கு கடைசி தேர்தல்னு. 54 வாக்குறுதிகளை போன தேர்தலில் நாட்டு மக்கள் முன்னால் வைத்து வாக்கு கேட்ட அம்மா அவர்கள் 54 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்தது மட்டுமல்ல, சொன்னதையும் செய்தேன் சொல்லாததையும் செய்தேன் என்று பெருமிதப்படும்படியாக இன்றைக்கு அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா முழு உடல் பரிசோதனை, அதிகாரிகளை தேடி நாம் போல காலம் மாறி அதிகாரிகள் நாம் இருக்கிற இடத்தில் வந்து சான்றிதழ் தருகிற அம்மா திட்டம் என்று அடுக்கடுக்கான திட்டங்களை அன்னை தமிழகத்தில் அறிவித்து நடைமுறைப்படுத்திய ஆட்சி அம்மாவின் கழக ஆட்சி. அன்புமணி ராமதாஸ் நம்பி இருக்கார், விஜயகாந்த் பொண்டாட்டியை நம்பி இருக்கார், மக்களை நம்பி இருக்கிற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். ஒரு போர் வீரன் எப்படி சண்டை போடுவானோ அப்படி கழுகுகிட்ட ஒரு தாய்க்கோழி போராடி அந்த குஞ்சுகளை காப்பாற்றும். அந்த மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோழி குஞ்சை காப்பாற்றுற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க தன்னுடைய ஒரு தவமா இருக்கிறாங்க. அந்த கோழி குஞ்சு மாதிரி எல்லாத்தையும் கொத்தி சாப்பிடுறதுக்கு தயாரானவர் தான் கருணாநிதி. புரட்சி தலைவி அம்மாவர்கள் எத்தனை சாதனை! 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு திருமணம் என்றால் அறிவித்தால் அவர்களுக்கு 4 கிராம் தங்கத்தாலியும் 25,000 ரூபாய் பணம். மேற்பப்பு படித்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் என்று அறிவித்தால் அவர்களுக்கு 4 கிராம் தங்கத்தாலியும் 50,000 ரூபாய் பணமும் தந்து சரித்திர நாயகி யார் என்றால் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில தான் இத்தனை திட்டம். அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா என்ற அந்த அன்புள்ளம் கொண்ட அந்த அன்போடு பாசத்தோடு விழிக்கக்கூடிய ஒரே சொல் அம்மா. அதுதான் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களே. விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அவங்க விளைக்கிற இதுல பசுமை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருக்கிற ஒரு திட்டம். அவ்வளவு அழகான திட்டம். பசுமை வீடுகள் திட்டம், இத்தனை ஒவ்வொரு இடத்திலையும் பசுமை வீடுகள் கட்டப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசைக்கு மிகப்பெரிய சான்று. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த கட்சியும் எந்த முதலமைச்சரும் பெறாத தொடர் வெற்றியை பெற்றது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2014 மேல உள்ளாட்சி 10 மேயரும் அதிமுக மேயர், அம்மா மேயர், யாரும் இல்லை. அதை தொடர்ந்து நடந்த அனைத்து இடத்திலும் அதிமுக வெற்றி. ஆர்கிற வரலாறு சர்க்கார் வெற்றி, 1,00,000 வாக்குறுதி அம்மா வெற்றி. சாதாரண முக்கியமான 1,00,000 வாக்குறுதி சட்டமன்ற. அதை விட 2 வருஷம் முன்னாடி 2014 பாராளுமன்றத்தில் 39 எம்பி சீட்டுக்கு 37 எம்பியை ஜோரா வெற்றி பெற்று இன்று இந்தியாவில் 3 இடம் அதிமுக என்றால் சாதாரண விஷயமா? அவர் ஸ்டாலின் பெரிய போய் மேலாய் மாதிரி சொன்னீர்களே செய்யலாம், சொன்னீர்களே செய்யலாம், செய்யாமையா 39 எம்பிக்கு 35 விட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே 37 எம்பினா இந்த 2 வருஷம் மக்கள் செஞ்ச ஆட்சியில இந்த தேர்தல் மாநில அம்மாவர்கள் 230 தொகுதி வெற்றி உறுதி எழுகிறீர்கள். அம்மாக்கு உலகம் பூரா ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் இரும்பு பெண்மணி, அயன் லேடி. எல்லாருமே நீங்க இரும்பு பெண்மணிகளா இருக்கணும்ன்றது அம்மாவோட ஆசை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அம்மா தைரியமா அதை சாதிப்பாங்க. காரணம் அம்மாக்கு பயம் இல்லை. தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். அம்மா தப்பே பண்றது இல்லை.
அதனால தான் அம்மா வந்து உலகம் பூரா அம்மாக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான பேர் இருக்கு, எறும்பு பெண்மணி அப்படின்னு. அம்மாக்கு இருக்கிறது வந்து மக்கள் பலம். அதான் அம்மா சொல்றாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான். அம்மாவோட அரசு வந்து சுயநலம் இல்லாத அரசு, பொதுநலம் கொண்ட அரசு, மக்களோட அரசு. உங்களுக்காக தான் அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா ஒரு கருணை தாய். இது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெட்டலைக்கு வாக்களிப்பீர்.